நமது அன்றாட பேச்சில் யாராவது ஒரு காரியத்திற்கு தடையாக நின்றால் உடனே ஏன் நந்தி மாதிரி குறுக்க நிக்கிற என்று கேட்போம். ஆனால் உண்மையில் நந்தி என்பவர் தடையின் அடையாளம்தானா? ஒரு சாதாரண முனிவரின் மகனாக பிறந்து எப்படி அவர் கைலாயத்தின் காவலராக உயர்ந்தார்? தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்த ஒரு சிவன் கோவிலுக்கு சென்றாலும் நாம் முதலில் வணங்குவது அங்கே கம்பீரமாக வீற்றிருக்கும் நந்தி பகவானைத்தான். வெறும் வாகனம் என்று நாம் நினைக்கும் நந்தி உண்மையில் சிவபெருமானின் முதன்மை சீடர், தளபதி மற்றும் காவலர். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஷிலாத் என்ற முனிவர் தமக்கு இரவா வரம் கொண்ட, அதாவது மரணமில்லாத ஒரு மகன் வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார். அவரது தவத்திற்கு மெச்சிய சிவன் ஒரு மகனாக அவரிடமே தோன்றினார். அந்த பாலகன்தான் நந்தி. நந்தி சிறு வயதிலிருந்தே சிவபக்தியில் திளைத்தார். ஆனால் நந்திக்கு நீண்ட ஆயுள் இல்லை என்று சில முனிவர்கள் கூறியதை கேட்டு அவர் மனம் தளரவில்லை. மாறாக தன் ஆயுள் சிவனின் கையில் என்று சிவனை நோக்கி மீண்டும் தவம் இருந்தார். நந்தியின் நம்பிக்கையைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு இரவா பேறு, அதாவது சாகா வரம் அளித்தார். நந்தியின் தூய்மையான அன்பையும் முழுமையான சரணாகதியையும் பார்த்த சிவன், இனி நீயே என் வாகனம், நீயே என் படைத்தளபதி, கைலாயத்தின் வாயில் காவலனும் நீயே என்று அருளினார். நந்தி பகவான் எப்போதும் சிவனை நோக்கியே அமர்ந்திருப்பது ஒரு பக்தன் இறைவனிடம் கொள்ள வேண்டிய ஓயாத தியானத்தையும் ஒருமுகப்பட்ட பக்தியையும் நமக்கு உணர்த்துகிறது. நந்தி என்பது வெறும் காளை வடிவம் அல்ல, அது அடக்கத்தின் சின்னம். நந்தி என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சி தருபவர் என்று பொருள். கோவிலில் நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசிப்பது நமது அகங்காரத்தை நீக்கி இறைவனை அடைய வேண்டும் என்பதை குறிக்கிறது. சிவபெருமான் மீது நந்தி கொண்ட அந்த மாறாத பக்தி நமக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டி. மேலும் நந்தீஸ்வரரை வணங்கி அவரது அனுமதி பெற்று நாம் கோயிலுக்குள் நுழைய வேண்டும். இறைவனை அடைய வழிகாட்டும் ஒரு ஆசான். இறைவனின் முதல்வன் விநாயகர். சிவன் கோயிலில் முதல்வன் நந்தீஸ்வரர் ஆவார். இனி நந்தி என்று சொல்லும்போது தடையை அல்ல, அவர் கொண்ட தூய்மையான சரணாகதியையும் அன்பையும் நினைவு கூர்வோம்.